ஹாய், எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி NCERT சொல்யூஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். கொஷின் நம்பர் 3.15. A solution of nickel nitrate is electrolyzed between platinum electrodes using a current of 5 ampere for 20 minutes. What mass of nickel is deposited at the cathode? அதுதான் கொஷின். இந்த கொஷின் எந்த கான்செப்டை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா ஃபேரடே ஃபர்ஸ்ட் லா பேஸ் பண்ணியிருக்கு. ரைட், அப்போ ஃபேரடே ஃபர்ஸ்ட் லா நம்ம என்ன சொல்லுவோம், மாஸ் டெபாசிட்டட் at cathode that is directly proportional to charge passed. So mass deposited equal என்னது சார்ஜ் நம்ம எப்படி எழுதிக்கலாம், I current into time அப்படின்னு எழுதிக்கலாம். ப்ரொபோர்ஷனாலிட்டி ரிமூவ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கிடைக்கும். ஸோ இதுதான் ஃபார்முலா ZIT. இந்த வேல்யூஸ் M கேட்டிருக்காங்க. ஸோ I கொடுத்துட்டாங்க, T கொடுத்துட்டாங்க, அண்ட் Z நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ரைட், ஸோ நிக்கலோட மாஸ் அவங்க கொடுத்துருவாங்க, இங்கே நம்ம கொடுக்கல. பட் யூஸ்வலி நம்ம சால்வ் பண்ணும்போது எக்ஸாம்பிள் என்ன பண்ணுவாங்கன்னா மோலார் மாஸ் ஆஃப் நிக்கல் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அப்போ நிக்கலுடைய மோலார் மாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 58.7. ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் I எலக்ட்ரிசிட்டி 5 ஆம்பியர்ஸ் கொடுத்துருக்காங்க. T பாருங்க, டைம் தட் இஸ் ஈக்குவல் டு 20 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம செகண்ட்ஸாக மாற்ற போகிறோம். ரைட், ஸோ SI யூனிட் நமக்கு என்ன ஆகும், 1200 செகண்ட்ஸ் அப்படின்னு வரும். ரைட், இப்போ C கண்டுபிடிச்சிடலாம். C தட் இஸ் ஈக்குவல் டு 5 into 1200 and that is equal to 6000 coulomb. So 6000 coulomb charge pass ஆகுது. Z கண்டுபிடிக்கணும், and Z that is equal to molar mass divided by N into F. Right, so molar mass கொடுத்துட்டாங்க. N அப்படின்றது number of electron transferred. ஸோ இங்கே நிக்கல் டெபாசிஷன்னா ஃபர்ஸ்ட் நிக்கல் நைட்ரேட் எடுத்துக்கோங்க, NiNO3 2 times. ஸோ இது நமக்கு எப்படி ஸ்பிளிட் ஆகும், Ni2 plus NO3 minus 2 times. ஸோ இந்த நிக்கல் 2+ தான் நமக்கு டெபாசிட் ஆகுது. அப்போ நிக்கல் 2+-ஐ நம்ம டெபாசிட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், 2 எலக்ட்ரான்ஸை நம்ம கேதர் பண்ணிட்டு அண்ட் இட் வில் ஃபார்ம் Ni0. ஸோ நிக்கல் நமக்கு டெபாசிட் ஆகும். அப்போ 2 எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர். அப்போ N = நமக்கு 2. அப்போ இந்த N = 2 அப்படின்றத நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ Z that is equal to 58.7 divided by 2 into Faraday value 96500 or 96487, ரெண்டுல எதுனா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேல்யூ நமக்கு இந்த ரேஞ்சஸ் கொஞ்சம் மாறும், அவ்வளோதான். ஸோ மாஸ் தட் இஸ் ஈக்குவல் டு Z வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, 58.7 divided by 2 into 96500 into C யோட வேல்யூ 6000. ஸோ இந்த நீங்கள் மேத்தமேட்டிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு மாஸ் டெபாசிட் பார்த்தீங்கன்னா 1.825 கிராம் வரும். மேபி நீங்கள் இந்த 96500க்கு பதிலாக 96487 யூஸ் பண்ணிங்கன்னா அந்த வேல்யூ கொஞ்சம் மாறலாம். பட் ஆன்சர் இஸ் 1.8. இந்த ரேஞ்ச் கரெக்டாக இந்த 2 டிஜிட் நமக்கு சேஞ்ச் ஆகலாம். ஸோ ஆன்சர் 1.825 கிராம். ஸோ மாஸ் டெபாசிட்டர் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சாச்சு. தேங்க்யூ.